மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் மனுதாரர் தீபமேற்ற நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மலையடிவாரத்திற்கு வந்த மனுதாரர் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என காரணம் கூறி மனுதாரரை மலையில் ஏற அனுமதி மறுத்த காவல்துறையினர். காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முக்கிய நிர்வாகிகள் எச். ராஜா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபமேற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கடந்த 1ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்நிலையில் உத்தரவுப்படி தீபத்தூணில் தீபம் நேற்றைய தினம் ஏற்றப்படவில்லை. இதனை கண்டித்து பாஜகவினர் மற்றும் பல்வேறு இந்து அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மீண்டும் நேற்று மாலை நீதிபதி சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு மனு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் CISF பாதுகாப்புடன் மலையுச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்றலாம் என உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் மனுதாரர் மற்றும் CISF படையினருக்கு மலைமேல் செல்ல அனுமதி இல்லை என காவல்துறையினர் கூறி திருப்பி அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்யக்கூடிய தமிழக அரசின் மனுவை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து நடைபெற்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சுவாமிநாதன் காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி மூலமாக ஆஜராக உத்தரவிட்டார். பின்னர் காணொலி மூலமாக காவல் ஆணையர் ஆஜராகினார். இதையடுத்து 144 தடை உத்தரவை ரத்து செய்தும் மனுதாரர் தீபத்தூணுக்கு சென்று தீபமேற்ற வேண்டும் எனவும் அதற்கு மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் தலைமையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். பின்னர் தீர்ப்பு நகலுடன் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பகுதிக்கு செல்லும் மலையடிவாரத்திற்கு மனுதாரர் வழக்கறிஞர்களுடன் வந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை துணை ஆணையர் இனிகோ திவ்யன் 144 தடை உத்தரவு மற்றும் தீபத்தூணில் தீபமேற்றுவது தொடர்பாக மேல்முறையீடு செய்யவுள்ளதாகவும் அதனால் தற்போது அனுமதிக்க முடியாது எனவும் கூறினார். இதனால் துணை ஆணையரிடம் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்ற வேண்டும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் கூறியபோது சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுவிடும் என்பதால் தங்களால் அனுமதிக்க முடியாது என கூறினார். இதனிடையே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்பகுதிக்கு வருகை தந்த நிலையில் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்னரும் மலைமேல் யாரையும் அனுமதிக்க முடியாது என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் உள்ளிட்டோர் அதே பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பாஜகவினரையும் இந்து முன்னணி அமைப்புகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் மற்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் காவல் ஆணையர் நேரில் வர வேண்டும் என கூறிய நிலையில் நீண்ட நேரமாக காத்திருந்த பின்னர் அந்த பகுதியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். அப்போது பேசிய வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் நாளை நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் எங்களது தரப்பில் கேவியட் மனுக்களும் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவிருந்தும் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசும் மதுரை மாநகர காவல்துறையும் மதிக்கவில்லை எனவும் கூறினார். இதேபோன்று மனுதாரர் ராமரவிக்குமார் பேசுகையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசாங்கம் தீபத்தூணில் தீபமேற்ற மறுக்கிறது. இது வேதனை அளிக்கிறது. நாங்கள் கோவிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என தெரிவித்தார். இதனிடையே மதுரை திருப்பரங்குன்றம் பிரதான சாலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைதை கண்டித்தும் உடனடியாக அவரை விடுவிக்க கூறியும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியும் பாஜக தேனி மாவட்ட நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருப்பரங்குன்றம் மூலக்கரை பிரதான சாலையிலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்தனர். இச்சம்பவங்களால் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. Hey!
தூக்கி எறிவோம் தீர்ப்பை அமல்படுத்தாத காவல்துறையே, உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத காவல்துறையே, சட்டத்தின்பால் எப்படி நீ சேவை செய்வாய்? அவமதிமன்ற தீர்ப்பை அவமதிக்காதே, 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 நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்காதே. இந்த சைடு அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. மீண்டும் நான் பென்சில் எடுத்துட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாப் ஜீவனரா கிடைக்கும். கண்டிக்கின்றோம் 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 அவமதித்த காவல்துறையை கண்டிக்கின்றோம். அமல்படுத்து நீதிமன்ற தீர்ப்பை அங்கிருந்து வந்து உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.